ஸோ இந்த 4380 நான் 8ஆல் வகுக்கிறேன். வகுத்தா எவ்வளோ வருது? 547 நாட்கள் வருது. நான் அந்த குழந்தைகளோட பேசுவேன், எப்பா 547 மணி நேரம் நீ உன்னை மேத்தமேட்டிக்ஸை கணக்காக நீ தரவாக படிச்சிருந்தியானா கடந்த 4 ஆண்டுகளில் கண்டிப்பாக உன்னால் சென்டம் வாங்க முடியுமா முடியாதா? என்ன மாணவர்களே, இதுதான் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொன்னேன். இந்த மாஸ்டர் பிளானில் அதில் ஒரு சப் பிளான், அதுதான் இந்த டைம் யூஸ் லாக் என்று நான் கடந்த ஒரு எபிசோடில் பேசிட்டு வரேன். உங்கள் நேரம் எங்கே போச்சேன்னு தெரிஞ்சாதான் இந்த டைம் யூஸ் லாக் கொண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், கோட் அண்ட் கோட் எக்ஸ்பெண்டிச்சர், டைம் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த ஃபோனோட நீ எவ்வளோ நேரம் இருந்தப்பான்னு கேட்பேன். சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார், சார் நீங்களே பாருங்கள் சார், அவரே காண்பிப்பார். லெட் அஸ் மேக் எ குயிக் கேல்குலேஷன். சராசரி ஒரு 3 மணி நேரம் அந்த மொபைல் ஃபோனில் உட்காந்துருந்தாருன்னு வச்சுப்போமே. என்ன சார் 3 மணி நேரமானா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் இதில் நேரம் போக்குற குழந்தைகளை நான் பார்க்குறேன் கவுன்சிலிங்கில். 3 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 3 hours per day into 365, 365 நாள் இருக்கா இல்லையா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மாணவர்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, இதில் மாத்திரம் கராராக வந்துடுவாங்க. ஸோ 3 hours into 365 எவ்வளோ வருது நீங்களே கேல்குலேட் பண்ணுங்களேன். 1095 மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு. சராசரி கடந்த 5 ஆண்டுகளில் தான் இந்த நோய் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஏன் இந்த நோயின்னு சொல்கிறேன்னா, அந்த நோய் வந்ததே கொரோனா, அப்போ கொடுத்தோம், அந்த நோய் போயிடுச்சு, இந்த நோய் நம்ம தொடருது. இன்ட்டு ஒரு 4 years வச்சுப்போமே, இன்ட்டு 4 போட்டிங்களன்னா எவ்வளோ வருது? 4380 மணி நேரம். எத்தனை வருஷத்தில்? 4 வருஷத்தில். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ன்றது ஒரு நாளுடைய மொத்த நேரம். மேன்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை பார்த்தாச்சானா அவருக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 4380 நான் 8ஆல் வகுக்கிறேன். வகுத்தா எவ்வளோ வருது? 547 நாட்கள் வருது. நான் அந்த குழந்தைகளோட பேசுவேன், எப்பா 547 மணி நேரம் நீ உன்னை மேத்தமேட்டிக்ஸை கணக்காக நீ தரவாக படிச்சிருந்தியானா கடந்த 4 ஆண்டுகளில் கண்டிப்பாக உன்னால் சென்டம் வாங்க முடியுமா முடியாதா? Please understand what I am trying to say. See, there is what is called ignorant, innocent. The children are so innocent that they are ignorant of where their time is going. My dear parents, let me tell you one thing. In the episodes are not intended for the children. These episodes are intended for the parents. இதை நீங்கள் கேட்டுட்டு குழந்தைகளோட உட்காந்துட்டு புரிய வையுங்க. நீங்களே மென்டரிங் பண்ணலாம், நீங்களே கவுன்சிலிங் பண்ணலாம். They are so innocent that they are ignorant where the time went. Please understand. And also there are so many activities they would have done which is not relevant. அதுதான் போன எபிசோடில் சொன்னேன். Relevant, irrelevant, interesting, not interesting, useful, not useful. I used to sit with them and segregate. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மீதி என்ன கிடைக்குதுன்னு பாரு, அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், குழந்தைகளை கூப்பிட்டு படி 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 படி, அவங்களோட கோச்சிக்கிறது இல்லை அவங்கள சில நேரங்களில் தண்டிக்கிறது கண்டிக்கிறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது மாதிரி அவங்களோட உட்காந்து பேசணுமானா then they understand. I guarantee once again, every child can be amended, can be transformed. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்களேன், கோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா உள்ளேந்து அந்த மாற்றம் வரணும், உள்ளார்ந்த மாற்றம் வரணும். கோர், வாட் இஸ் தி கோர் பிரின்சிபிள் நம்ம சொல்லுவோம். மனசில் ஆமாம் நான் என்னுடைய நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஆமாம் 4 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு,
ஆமாம், இதன் காரணத்தினால தான் ஒரு வேளை என்னால் படிக்க முடியல. இந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். திஸ் இஸ் கால்டு செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த எபிசோட்ஸ் எல்லாம் இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு ஸ்கோரிங் மார்க். இட் இஸ் அப்ளிகபிள் டு யூ டு மீட் எனிபடி த வே வி யூஸ் யுவர் டைம். அதற்காகத்தான் இந்த எபிசோடெலாம் போட்டுட்டு வரேன். இந்த எபிசோட் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிப்பு பற்றியோ சட்டம் பற்றியோ உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தனா இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் என்னால் அதை கவர் பண்ண முடியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.